அட்மின் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக எமது நிறுவனர் கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் சக்தியே, தயாபரியே, ஞானரூபி, சாம்பவியே, மனோன்மணியே, கபாலி, சூளி, முந்தியே, வேதாந்த பறையே, அம்மா, முக்குணமே, முச்சுடரே, மாயா, வீரி, வெற்றியே, மூவர்கள் கருள்வாய் நின்ற வேணிகையே, சாமலையே, பொன்னே, மின்னே, சித்திரையே, ஜோதிடமும் முன்னுரையா சின்மயத்தின் கணேசனுடன் காப்பாம்பாரே. ஓம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக, அதாவது நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று வரும் இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில், இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேராக கண்டுகளிக்கக்கூடிய நேயர்களுக்கும், அது மட்டுமல்லாது இதை ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக பார்த்து பலன் பெறும் நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மன்னல் தேடினால் புரிகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுதந்திர நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். திருமண தடை அகலாம். அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் துர்க்கைக்கு சிறப்பு கட்டு துணி வாங்கி சாற்றி 27 எலுமிச்சை கனி மாலை சாற்றி சிறப்பு தாமரையை பாதத்தில் வைத்து துர்க்கையை குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர திருமண தடை அகன்று விரைவில் திருமணம் நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது எமது ஜோதிட நட்சத்திர சுடர்மை நிகழ்வில் இன்று 100வது நாள். இந்த 100வது நாளை சிறப்புரையாற்ற, அதாவது சிறப்பு செய்யும் விதமாக நமது ஜோதிட திலகம் ஐயா அவர்கள் நம்மிடையே, அதாவது மகிரிஷி ஐயா, பொன்னையா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ ஐயாவை பற்றி நமக்கு சொல்லணுன்றது இல்லை. அவர் இந்த ஜோதிடத்துக்கே ஒரு திலகமாக விளங்கக்கூடியவர். அத்தகைய ஐயாவிடம் இருந்து சிறப்புரை மூலமாக நமக்கு பல்வேறு கருத்துக்கள் ஜோதிடத்தின் வழியாக, இந்த ஜோதிட உரையின் வழியாக நமக்கு கிடைக்க இருக்கிறது. அதை பொறுமையாக கவனமாக கேட்டு பயன்பெறுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். ஐயாவின் சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக தயவு செய்து அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், அனைவரும் மியூட் போட்டுக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ற மாரி மியூட் போடாமலே உங்க வீட்டு கதையெல்லாம் பேசுறதுலாம் இங்கே ரெக்கார்டிங் ஆகும்போது பேசுறவங்களுக்கும் கொஞ்சம் தடையாக இருக்கும். அதனால தயவு செய்து மியூட் போட்டுக்கொள்ளுங்க. உரையை அனைவரும் நல்லா தெளிவாக கேட்கலாம். ஐயா வருக வருக ஐயா. அதாவது இன்று நீங்கள் எமக்கு 100வது நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் தங்களின் சிறப்பு, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஞானி அப்படின்ற பேரை உங்களை அழைப்பார்கள். அந்த விதத்தில் இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய சூட்சமங்கள் என்ன என்பதை எமக்கு கொஞ்சம் விலகி அருளாற்ற வேண்டும். நன்றி ஐயா. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள், அதாவது நம்ம பெரியவர்கள் ஒரு வழிமுறையை அவங்க நம்மளுக்கு காட்டிட்டு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப நாம அத காலத்துக்கு தக்கவாறு அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான ஒரு ஜோதிட அறிவு அல்லது ஜோதிட விளக்கம் அப்படின்றத நாம கைப்பற்றிக்கிட்டு அதை மக்களுக்கு கொண்டு போகலாம். இந்த ஜோதிடத்துல சிறப்பு என்ன அல்லது இதுல களையப்பட வேண்டியது என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும்.
இப்போ ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஊர், ஒரு கிராமம்னா ஒரு ஜோசியர் இருப்பாரு. அவரை தேடி பெரிய படையே போகுங்க. இன்னைக்கு இந்த ஜோதிடம் எப்படி இருக்குன்னா, ஒரு தெருவுக்குள்ள நுழைஞ்சா, அந்த தெருவுக்குள்ள மட்டும் 150 ஜோசியர் இருக்காங்க. நீங்க எதுக்குள்ள போனாலும் சரி. அப்ப ஜோதிட விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல நாங்க நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு அதை விட என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இப்ப ஓரளவுக்கு படித்து தன்னுடைய அறிவுக்கு ஆராய்ந்து மக்களுக்கு நல்வழி காட்டணும்ன்ற ஒரு நிலையில பல ஜோதிடர்கள் இந்த துறைக்கு வந்து தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம வரவேற்கப்பட வேண்டியது, வாழ்த்த வேண்டியது. ஆனா யூடியூப்ல மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுல யூடியூப்ல முகத்தை காட்டாம புத்தகத்தை முன்னாடி வச்சு வாசிச்சு யாரோ எழுதுனது எந்த நூல்லயோ இருக்கக்கூடிய கருத்தை வாசிச்சு அவன் ஒரு பேர் எடுத்துக்கிட்டு அவனை கான்டாக்ட் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கக்கூடிய அந்த சிந்தனை படைத்த அற்ப மனிதர்களும் இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். பல பேரு இந்த ஜோதிடத்தை என்ன செய்ய எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு இதை ஒரு ஜீவனாம்சமா எடுத்துக்கிடலாம், ஜீவிதத்துக்காக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு உள்ள வந்தவங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தவறு செய்ய மாட்டாங்க. தவறு செய்யாம இதுக்குள்ள என்ன செய்வாங்க, உள்ள வந்து இதோட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த வாழ்வியலுக்கு தேவையான ஒரு ஒரு நிலையில அந்த ஜோசியத்தை கையாளுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதம். அவங்களெல்லாம் நம்ம வந்து வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு சூழல். இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, வெறும் ஆய்வு மனப்பான்மையில மட்டுமே உள்ள வந்து ஆராய்ச்சி மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. காசுக்கோ அதுக்கோ ஆசைப்பட மாட்டாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மையில உள்ள வந்து இந்த ஜோதிடத்தை நுகர்ந்து பார்க்கக்கூடிய நுண்ணறிவாளர்கள் பல பேர் இந்த ஜோதிடத்துல இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் நாம வந்து பாராட்டித்தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவையில்லை. அவங்களுக்கு வந்து இதுல ஒரு ஆய்வு, ஒரு தெளிவு வேணும் அப்படின்ற நிலையில தான் ஜோசியத்துக்குள்ள இருக்காங்க. அப்ப பலதரப்பட்ட முகம் கொண்ட, அதாவது அறிஞர் பெருமக்கள் சொல்றதா அல்லது அறிவாளிகள் சொல்றதா இல்ல ஜோதிட பேரறிவாளர்கள் சொல்றதா, இப்படி பல பேர் இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்து இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் கொடுத்த கிரந்தங்கள், இந்த கிரந்த கர்த்தாக்கள், நம்ம முன்னோர்கள் தான் கிரந்த கர்த்தாக்கள். அப்ப எத்தனையோ நூல் வடிவத்துல நமக்கு இணைஞ்சிருக்கிறாங்க, ஜோதிடத்தை போதிச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட நான் 80ல இருந்து இந்த துறைக்குள்ள இருக்கேன் அப்படின்னா, அடிபடலாமல் வரணும் அப்படின்றதுல நாங்க எங்கேயுமே நம்ம மாத்திக்கிட்டது இல்ல, எங்கேயுமே மாத்திக்கிட்டது இல்ல. அப்ப அவங்க சொன்ன வழி, அப்ப நம்ம அந்த கிரந்தத்தினுடைய நிலைப்பாட்டில் நாம் இந்த ஜோதிடத்தை தழுவி எடுக்கும்போது, நீ உண்மையாக ஜோதிடத்தை நேசித்தாயானால் நவக்கிரகம் எப்போதும் உனக்கு துணை நின்று வருவோருடைய, நம்மளை தேடி வரக்கூடியவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழமான கேள்விகளுக்கும் நம் நாவிலிருந்து பதில் சொல்லும் என்பதுதான் உண்மையான விஷயம். நீ ஜோதிடத்தை கத்துக்கிட்ட அப்படின்றதுதான் இல்லை இங்க. நான் 45 வருஷம் நம்ம வந்து தண்டபாணி மாதிரி ஒரு பேரறிவாளர் இல்லை. ஏன்னா அவர்லாம் எனக்கு ரொம்ப மூத்தவராக இருப்பார் போல இருக்கு, என்னைய விட ரொம்ப அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார் போல இருக்கு. ஏன்னா ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நம்மளை பார்த்து வணங்குற அளவு கூட நம்ம இன்னும் வரல. பார்த்துருங்க. என்ன, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இப்ப பாருங்களேன், வகுப்புல வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, அவர் நம்மளை வந்து ஒரு வார்த்தை கூட கண்டுக்கல. அப்பனா அவர் எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய மகான். அவர் எங்க காலகட்டத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லி கொடுக்குற நிலையில இருக்கக்கூடியவர் போயிட்டு நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? நம்மளாம் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னைக்கும் என் தலைமாட்டுல அதாவது இந்த பக்கம் ஒரு 10 புத்தகம், இந்த பக்கம் ஒரு 10 புத்தகம், எந்திரிச்சா ஒரு புத்தகத்தை பிரிக்கிறது, எந்திரிச்ச உடனே ஒரு புத்தகத்தை பார்க்கறது, இதுல என்ன கருத்து சொல்லியிருக்கான், இதுல என்ன கருத்து சொல்லியிருக்கான், இதை எப்படி கொடுக்கறது, இது ஏன் இப்படி சொன்னான், இப்படி நம்ம இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா
தண்டமானியமா இன்னும் நம்ம படிச்சு இந்த ஜோதிடத்தை முடிக்கல. சரியா? அப்ப நிறைய பேரு இதுல கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை என்ற இதுல இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டவன் வாயவே பேசுறது இல்லை. அவன் மௌனி ஆகிட்டு போயிட்டான். அதை விட ஒரு பெரிய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, கால சுருக்கத்துல உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். இந்த கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை அப்படின்ற ரீதியில என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஜோதிடத்துக்குள்ள வர்றாங்க. அவன் வந்து ஒரு நாத்திகனா இருப்பான். ஜோதிடத்துக்குள்ள வந்து ஒரு அறிவு வேணும் அப்படின்னு உள்ள வருவான். ஜோதிடத்திற்குரிய உண்மையெல்லாம் உணர்ந்த பின்னாடி என்ன செய்வான், அவனுக்குள்ள ஒரு ஞானியாகி அவனை வந்து அவனுக்கு வந்து, அதாவது எங்கேயோ போற இடத்துல ஒரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிடும், ஒரு மகானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அதை வச்சு அந்த கொப்பை பிடிச்சி என்ன செய்வான், அவன் வந்து சாமியார் ஆகி. இப்ப ஜோசியத்துக்குள்ள எப்படி இருக்குன்னா, உண்மையிலேயே ஆத்மார்த்தமான ஜோதிட அறிஞர்கள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தால் நல்ல ஒரு ஆசனமோ தொண்டு ட்ரஸ்ட் வச்சு செய்யறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஆனா இப்ப முளைச்சதுகள்ல பல பேர் என்ன செய்யறாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு இன்சர்ட் பண்ணி எல்லா கூத்தும் பண்றான், பார்ல போய் எல்லாம் தண்ணி அடிக்கிறான். ஆனா ஒரு டிவில வந்து உட்கார்ந்தவன் அவன் எப்படி வேஷம் போடுறான்னா, காய் வேசி காவி துண்டு இவன் பெரிய மகான் மாதிரி போட்டுக்கிட்டு, ஏன்னா அது நாய் வந்து தாடியை சேர்த்துக்கிட்டு முடியை வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு அது காவியை போட்டு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஜோசியத்தை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இதுகளெல்லாம் கண்டு உடனே களையப்பட வேண்டிய விஷயம். என்ன ஒருத்தெல்லாம் பேசுறான், ஈசானிய மூலையில செப்டிக் டேங்க் இருந்தா அதை ஸ்ரீசக்கரத்தை வச்சு சரி பண்ணலான்றான். அவன் என் கண்ணுக்கெல்லாம் சிக்கனா வெளுத்துருவேன். நம்ம இந்த பயப்படுற வேலை அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. இருக்கிற வேலை தான் படக்கணும். ஏன்னா ஜோசியத்துக்கு எந்த இடத்துலையும் ஒரு ஊர் நேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருக்கணும். இப்ப இவங்களது தேசிய கூட்டமைப்பு சார்பாக 100வது கருத்தரங்கம், நல்ல அருமையான நாள். என்ன நல்ல அருமையான நாள். இந்த இடத்துல அம்மா நல்லிமா மியூட் போடுங்க. நளினி பார்த்த சாரதி அம்மா நல்லிமா. பொதுவா இப்படி அங்க நீங்க ஏதாவது இங்க இருங்க மீட்டிங் வந்து வரணும்னு சொல்லி வேகமா வந்து போட்டு அங்க ஒரு வேலை இருக்கும், அங்க ஒரு டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாம் வந்து இது இல்லை. ஏன்னா இதுக்குள்ள வர்றீங்க, உங்களுக்கு ஒரு கருத்து வேணும் அப்படின்னா இதுக்குள்ள நீங்க நின்று ஆகணும். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்காகத்தானே நடத்துறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பேச்சாளர்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சேவையை செய்யறாங்க, அது அவங்கள பாராட்டணும். என்ன அப்ப டெய்லி இது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் இருக்கு இல்லையா, இது வந்து டெய்லி என்ன வேலை, இதுல சமைக்குதோ சமைக்கலையோ சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ யாரையாவது ஒருத்தவங்க கூப்பிடணும், கெஸ்ட் அவங்கள போடணும், இன்னும் 10 நாள் கழிச்சு வரக்கூடியவனையும் இப்பயே வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யும். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நெருடலான விஷயம். சரி, நம்ம இது போவோம். இந்த ஜோதிடத்துல இந்த ஜோதிடம் சொல்றான், இது இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை கோடி பேர் இந்த ஜோதிடத்தை எடுத்து கையில வச்சிருக்கோமே, இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகத்தை தாண்டி ஏதாவது ஒன்று பேச போறீங்களா? அது மாற்றுங்கள். ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுல சில விஷயங்களை மட்டும் நம்ம பேசிக்கணும். ஏன்னா இப்ப இந்த 12 ராசி இருக்கு, இதை வந்து ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராசி மண்டலத்தினுடைய அமைப்பை இவன் எப்படி வச்சிருக்கிறான்னா, ஒரு 4 திரிகோணமா 4 நிலைப்பாட்டை வச்சிருக்கேன். எப்படி வள்ளுவர் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு எப்படி எடுத்து கொடுத்தாரோ, அதே மாதிரி ஜோதிடத்துல தர்மா அர்த்தா காமா மோட்சான்னு 4 பிரிவை வச்சிருக்காங்க. இந்த 4 பிரிவை மட்டுமே நாம வந்து நல்லா உத்து பார்த்தோம்னா இதுக்குள்ள 4448 கோணங்கள் இருக்கு அப்படின்றதான் உண்மையான விஷயம். இந்த 4448 கோணம் இது எதுல வரும், சித்த வைத்தியத்துல வரும். 4448 நோய்க்கும் ஒரே மருந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு குரு மருந்துன்னு பேரு. ஏன்னா வைத்தியத்துல நம்ம உடம்புல இந்த 96 தத்துவத்துல எஞ்சான் உடம்புல 4448 நோய் வரும்ன்றாங்க. அவன் எதை வச்சு இந்த வானமண்டல கலந்தா, எதை வச்சு இந்த நோயை எடுத்தாங்க நமக்கு தெரியாது சாமி. ஆனா எப்படி பிரிச்சிருக்கான், அயனத்தை 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஏன்னா உத்தராயணம் தட்சிணாயணம் பிரிச்சிருக்காங்க.
ருதுவை 6 ருதுக்களா பிரிச்சிருக்கான். பருவ காலங்களை 6 பருவ காலங்களா பிரிச்சிருக்கான். அப்ப இப்ப நம்ம வெயில் காலம் வந்த உடனே மழைக்காலம் அப்படின்றது வரும். இதை எப்படி சூரியன் மேசத்துல வரும்போது வெயில் காலம்ன்றோம். சூரியன் துலாத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அதை கார்காலம் மழை காலம் அப்படின்னு பிரிச்சுடுறோம். இப்ப சூரியன் இங்க உச்சம்னா அங்க நீச்சம் இல்லையா? இது வெயில்னா அது மழை. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தத்துவத்தை உள்ள வச்சிருக்காங்க. அப்ப நவக்கிரகங்கள்ன்றது நம்ம பேசுறது 9 கிரகங்கள். இதுல ஒளி கிரகங்கள் சூரியனும் சந்திரனும், சாயா கிரகங்கள் ராகு கேது. இந்த கிரகங்களாவே நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனால் பஞ்சாதி கிரகங்களை தான் நம்ம மெயினா எடுத்துக்கணும். அப்ப இந்த பஞ்சாதி கிரகங்கள் அதனுடைய செயல்பாட்டுடைய தன்மை, அதனுடைய அவருடைய அந்த மனிதனுக்கு, அதாவது 84 லட்சம் யோனி பேதத்துக்கு இந்த பஞ்சாதி கிரகங்கள் செய்யக்கூடிய நிலை என்ன அப்படின்றத அவங்க நினைஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அதுல அறம்பொருள் இன்ப வீடு, தர்ம அர்த்தா காமா மோட்சா. இது தத்துவார்த்த நிலையினுடைய ஒரு மனிதனுடைய நிலைப்பாட்டை குறிப்பதற்காக அவன் பிரிச்சு வச்சிருக்கான். ஆனா பாரியாயம் 3ஆ பிரிச்சுட்டான். இந்த பாரியாயத்தை 3 பாரியாயம். இந்த 3 பாரியாயம் என்ன? எப்படி போனாலும் சரி, அதாவது 3 தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம தர்ப்பணம் கொடுக்க போகும்போது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க போகும்போது 7 தலைமுறை அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம அப்பா, நம்ம சந்ததி, இந்த 3க்குள்ளதான் இந்த விஷயத்தையே கொண்டு போறாங்க. அப்ப நீ யார், உன் தந்தை யார், உன் சந்ததி யார், இதை 1, 5, 9க்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கான் இல்லையா? லக்னம் நீ, பஞ்சமஸ்தானம் உன்னுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் உன் தந்தை வழியில வந்த தெய்வாம்சம். இப்ப இதை சொல்லும் போதே அழகா அதுக்குள்ள ஒரு நியதி வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்கன்னா, இந்த லக்னம் என்பது ஒன்னாம் படம் சொல்லுவோம் இல்லையா? லக்னம் என்பது நீதான், அதை யாரும் மாத்த போறது இல்லை, நீதான். இந்த பஞ்சமஸ்தானம் சொல்றது, அதாவது ஜோதிடத்தை பார்க்கும் போதே நம்ம அழகா பேசுவோம். என்ன தெரியுமா? பஞ்சமாதிபதி வாக்கியாதிபதி அழகா சொல்லுவோம். ஜோதிடர்கள்லாம் நல்ல கற்றறிந்த ஜோதிடர்கள் இந்த பஞ்சமஸ்தானத்தினுடைய நிலையும் பாக்கியஸ்தானம், ஒருத்தங்க பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதி நல்லா இருந்தா அவன் வாழ்க்கையில வேற எதையுமே நம்ம செய்ய தேவையில்லை, அவனுக்கு எல்லாமே அதை பார்த்துக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவனுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம். அப்ப இவன் தந்தையினுடைய தந்தை தான் 5ஆம் இடம், நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றோம். அப்ப அந்த இடத்துலதான் புத்திரஸ்தானம்னு வச்சிருக்கான். அப்ப அங்க என்ன வச்சிருக்கான்? உன் சந்ததிகள், உன் முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினைக்கு தக்கவாறுதான் உன்னுடைய சந்ததியினுடைய பிறப்பே இருக்குன்னு மறைமுகமா அங்க 5ஆம் இடத்தை பத்தி நம்மகிட்ட சொல்லிட்டான். அதை விட என்னன்னா, தகப்பன் 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் சொல்றோம், பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்றோம். அப்ப தகப்பன் என்ற 9ஆம் இடத்துல தான் இறையூர்ல கூட்டி வச்சிருக்கான். இறையூர்ல எங்க வச்சிருக்கான்? 9ஆம் இடத்துல வச்சிருக்கான். அப்ப உன் தந்தை வழி முன்னோர்கள் செய்த தெய்வத்தினுடைய அல்லது தெய்வ அனுகூலம் இருக்கு இல்லையா, அவங்க பெற்ற அந்த தெய்வ அனுகூலத்தை நீ எடுத்து வரும்போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதி மறைமுகமா வச்சிருக்கான். அப்ப இதை 2ஐயும் வலுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இதை வலுப்படுத்தியாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நீண்ட ஆயுள், நிறை செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் சகலமும் கிடைக்கும். இன்னைக்கு சராசரி மனித வாழ்க்கையில யாரையாவது ஒரு கிழவி, ஒரு கிராமத்து கிழவி கூப்பிட்டு, ஏதா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வைங்களேன், அந்த கிழவி என்ன சொல்லுது தெரியுமா? சாமி, எனக்கு கைகால் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மட்டும் வழி சொல்லுங்க சாமின்றான். அந்த கிழவி பணத்துக்கு ஆசைப்படல, வேற எதுக்கும் ஆசைப்படல. என்ன கேக்குது? கைகால் சுகத்தை மட்டும் எனக்கு கொடுக்கும். அப்ப நோயினுடைய கொடூரம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஒரு சாதாரண கால்வலி கைவலியே தாங்க முடியாதவனுக்கு, நடக்க முடியாத நிலைக்கு அவனை கொண்டு போய் படுக்க போட்டுச்சுன்னா அவன் எவ்வளவு வேதனைப்படுவான் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கொடூரமான வியாதிகள் வருவதற்கு என்ன காரணம்? இந்த வியாதிகளை விலை கொடுத்து வாங்குவது நாம தானே. நம்ம பெருசா சொல்லலாம், வியாதிகள் நோய் வந்துச்சுன்னா அவன் கர்மம் என்னடா இதுல அவஸ்தைப்படுறான் அப்படின்றான். நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது, ஏன்னா நான் சிறு குழந்தையாக இருந்து வளரும் போது நான் எல்லாமே கிராமத்துல எல்லா நிலையும் கண்டு வந்தவன் தானே. அப்ப பெண்களுடைய வாழ்வியல் எப்படி, பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி? ஆனா 1000த்துல ஒரு பெண்ணுக்கு தான் இந்த பிரசவத்துக்கு ஆயுத கேஸ்ன்னு வரும்.
நல்லா கவனிங்க. 1000ல் 1க்கு தான் இப்ப போனோன்னு கிழிச்சிடறாங்க சிசேரியன். நம்ம டயத்தை கேட்டு உடனே உங்க ஜோசியத்தை கேட்டு ஒரு டயத்தை கொடுங்க பிள்ளைய எடுத்துரும்னு சொல்லி முன்னாடியே டைம் பிக்ஸ் பண்ணி கிழிச்சிடறாங்க. யாருக்குமே இப்போ வந்து சுகப்பிரசவம்ன்றதெல்லாம் இல்லை. ஏன்னா அவன் வானளாவிய கட்டடத்தை கட்டி வச்சு மருத்துவமனை கட்டி வச்சு அவன் போனோன்னு பொறுத்தாகி உனக்கு சுகப்பிரசவம் பார்ப்போம் பொறு அப்படின்னு நிற்பாங்களா? அதாவது அவனுக்கு எலக்ட்ரிக் பில் எவ்வளவு, சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும், என்னென்ன கப்பம் கட்டணும், எல்லாத்துக்கும் உள்ள எவன் வர்றானோ அவன் கழுத்துல கிடக்கிறது காதுல கிடக்கிறத பார்த்து வாடை பிரிச்சு தங்க வச்சு காசை புடுங்குறதுல இப்ப போற மருத்துவமனை இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப சின்ன நோயின்னு உள்ள போனோம்னா சரி, பெரிய ஆஸ்பத்திரிக்கு உடனே படுக்க வச்சுறாங்க. நீங்க உங்களுக்கு ரூம் இது பண்ணியாச்சு, போங்க வார்டில் போய் படுங்க. ஒரு குளுக்கோஸை மட்டும் ஏற்றி ட்ரிப்ஸ் போட்டு விட்டுருவேன். 3 நாளைக்கு அதான் இருக்கும். 30 கீழே இறங்கும்போது எவ்வளோடா 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். ஏன்னா அவனுக்கு தேவை இருக்கு. அப்ப அவன் ஆதியில வந்து பருவத்துக்கு தக்கவாறு காய்கறியிலிருந்து நம்மளுடைய மூலிகையிலிருந்து சாப்பாட்டு உணவு பழக்கத்தை போறாம அவன் சொன்னான். எவனாலும் மதிக்கிறோமா? அர்த்த ராத்திரில 3 மணிக்கு போய் பிரியாணி விற்கிறானே, இவன் உருப்பிடுவானா? நீங்க சென்னையில போய் பாத்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு 1 மணிடா லிவர் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் போய் பிரியாணி தின்னா நீ என்னத்துக்கிட ஆகுவ? அப்ப நோயை இவனே வரவழைக்கிறானா? அதோட கொடூரமானது பாருங்க. இன்றைக்கு நான் ஒரு ஆய்வு பார்த்தேன். அந்த ஆய்வுல என்ன அப்படின்னா, ஏன் பெண்களுக்கு புற்றுநோய் வருகிறது? நீங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆண்களுடைய மனைவிமார்களுக்கு இந்த புற்றுநோய் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத ஒரு ஆய்வுல எடுத்தேன். ஏண்டா இப்படி இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வருது? நான் பார்த்த 10 பேர்த்துல 8 பேரு கணவன்மார்கள் வெளியூர்ல இருக்காங்க. அவங்க இங்க பிள்ளைகளை வச்சு வாழ்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு தான் புற்றுநோய். அது மார்பக, அதாவது கொடூரமானது. இதுக்கு என்ன காரணம்? மன அழுத்தம் தான் காரணம். ஒரு 10 ரூபாயை சம்பாதிச்சு பிள்ளைகளோட ஒரு பழைய கஞ்சியை கூட சந்தோஷமா குடிச்சுட்டு இங்க கிடந்தா இவன் சம்பாதிக்கணும்னு போறான் வெளிநாட்டுக்கு. அவன் போய் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறான். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தான் சம்பாதிக்கிறான் இல்லைங்கிற. ஆனா அது கடைசியில சம்பாதிச்சு இவன் ஒரு வீட்டை கட்டி பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ணும்போது அது மனைவிக்கும் இவனுக்கும் மருத்துவ செலவுக்கும் ஒரு காலகட்டத்துல, அதாவது இவன் பணத்தை தேடி ஓடி ஓடி உழைக்கிறான். சம்பாதிச்ச பின்னாடி இந்த உடம்பை சரிபடுத்துறதுக்காக சம்பாதிச்ச பணத்தை போற மருத்துவத்துக்கு செலவழிக்கிறான். இன்றைய கோட்பாடு அப்படித்தான் இருக்குது. எல்லாருடைய மனநிலை மாறி போச்சு. ஆனால் இந்த ராசி மண்டலத்துல என்ன வச்சிருக்காங்க? ராசி மண்டலம் என்ன சொல்லுகிறது? யாருக்கும் அது இல்லை என்று சொல்வதில்லை. இந்த ராசி மண்டலம் யாருக்கும் அவன் எதையுமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு கடகலக்கணத்துல பிறந்திருக்கான் ஒருத்தன், இவனுக்கு செல்வம் வேணும், செல்வ செழிப்பு வேணும், அவன் பணத்துக்கு ஆசைப்படுறான். ஆனா அவனுக்கு ஒரு சூட்சுமத்தை அந்த இடத்துல வச்சிருக்கு. இவன் இந்த இடத்தில் சென்று இதை செய்தால் இவனுக்கு செல்வ வளம் பெருகும்னு சொல்லி அதுல ஒரு சூட்சுமத்தை வச்சிருக்கான். மிதுன லக்கணத்துல ஒருத்தன் பிறக்கிறான். இன்னைக்கு காசு பணத்தை வச்சுதான் வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சுதான் வாழ்க்கை. சரியா? 4 முளை வேட்டியும் ஒரு துண்டை இடுக்கல வச்சுக்கிட்டு விருக்கு நடந்து போய்க்கிற காலகட்டத்துல எங்களுக்கு பணம் ஒரு பெருசு இல்லை. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க, அதுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஜாஸ்தி. பணம் காசு நமக்கு பெருசு இல்லைதான். ஆனா இன்றைய காலம் பொருளாதாரம் இல்லைன்னா நீங்க எதுக்கும் லாய்க்கல. உங்களை அதை வச்சுதான் மதிக்கிறேன், அதை வச்சுதான் மதிக்கிறேன். சரி, அந்த காலகட்டத்துல ராப்பிச்சை கேட்டு வர்றவனுக்கு இல்லைங்காம பிச்சை போடுவாங்க தெரியுமா? அப்படி வீட்டுல வந்து அந்த ரெடி ஆகிறதுக்குள்ள வெளியில வந்து மரியாதையை சொல்லுவாங்க. ஐயா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு, நீங்க நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மரியாதையா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல வந்து உணவு எடுக்கக்கூடிய பிச்சைக்கு அந்த அந்த ஆட்கள் இல்லை. ஏன்னா நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில யாரும் இல்லை. எங்க திருப்பரங்குன்றத்துல வந்து காலையில அப்படியே ஸ்டைல போனீங்கன்னா இந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சங்கம் இருக்கு. அவங்க வரிசையில் இருப்பாங்க. சரியா? வரிசையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தன் அக்கௌண்ட்லயும் 5 லட்சம் 10 லட்சம் வச்சிருக்காங்க. ஆனா எங்க உட்கார்ந்துருக்கான்? சரவண கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கான்.
ஒரு கிளவி வந்து ஐயா அப்படின்னு வச்சு 2 காதலையும் தண்டட்டி தொங்குது. நான் சொன்னேன், கிளவி அப்படியே என் கூட கிளம்பு அப்படின்னு. கிளம்பு கிளவி. ஏன் எதுக்கு? இந்த 2 காதையும் லேசா அடுத்தேன்னா எனக்கு இன்னைக்கு செலவு சரியா போச்சு அப்படின்னு ஓடியே போயிட்டா அந்த கிளவி. எப்படி இருக்கும் அது? அதாவது ஒவ்வொரு காதலையும் 3 தண்டட்டி போட்டுருக்கு. இந்த 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 வலது பக்கம் மூக்குத்தி அவ்வளவு அழகா இருக்கு. அது வந்து ஐயான்னு வந்து நிக்குது. இந்த 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 இதுக்கே கேவலப்பட்டுட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா உழையாம அதாவது உழைக்காம சௌரியமா சாப்பிடுவோம். இப்படி ஒரு நிலை. ஆனால் பொருளாதாரத்தை தாங்கி இருக்கக்கூடிய இந்த உலகம், பொருளாதாரத்தை அடையக்கூடிய வழிமுறைகள் 1000 இருந்தும் அதை அறியாத நிலையிலே இருக்கக்கூடிய ஜோதிடர்களையும் சரி, மக்களையும் சரி, நாம இதுல யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சாத்தானே நீ இதை போய் பண்ணு, இதை செஞ்சா உனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியும். ஜோதிடர்களே இன்னும் கத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்ததுன்னா, சாதாரண ஒருத்தன் வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு விவசாயி வர்றான். நான் விவசாயம் பார்க்கிறேன், எனக்கு ஒண்ணும் கிடைக்கல சாமி, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னா, அதை கேட்கறதுக்கு முன்னாடி இருந்தா இதை போய் செய், உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா, இறைவன் நமக்கு வந்து 1008 நன்மைகள் நமக்கு செய்வான். ஆனா ஒருத்தன் பாருங்க, எங்க வந்தான் எப்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அதுல ஒரு குறிப்பு ஒரு இதுல கொடுத்துருந்தேன். ஒரு இதுல எப்படின்னா, நம்மளுடைய பணம் வாரா பணம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம பணம் வரல, அதுக்கு என்ன செஞ்சா அந்த பணம் வரும் அப்படின்ற ஒரு முறைப்பாடு இருக்கு. இதை பார்த்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து என்னைய பார்க்க மதுரைக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கேட்கிறாரு. அவர் வந்த உடனே, அப்ப இவருக்கு பணம் வர வேண்டியது இருக்கு. என்ன சாமி, நிறைய பணம் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கா, வரணுமா அப்படி? ஆமா. இதுல கணக்கு என்ன வருது? நான் கேட்கிறேன், சாமி இதுல ஒரு 16 கோடி உங்களுக்கு வெளியே நிக்குதா, இல்ல அது கீழேயா மேலையா அப்படின்னு கேட்கிறோம். அவர் சொல்றாரு 22 கோடி ரூபாய் எனக்கு வெளியே நிக்குதுன்னு. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு இந்த பணம் வர்றதுக்கு உண்டான வழிமுறையை நீங்க காட்டணும் அப்படின்னு நியாயமான வேண்டுதலை வச்சாரு. நவக்கிரக சாட்சியா நம்ம அதை ஏத்துக்கிட்டோம். நம்ம அவன்கிட்ட இருந்து பணத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கல. ஆனா விளையாட்டுக்காக கேட்டேன், 22 கோடி ரூபாய் வரவேற்கிறதுக்கு உண்டான வழிமுறையை நான் காட்டிடுறேன், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் கேட்டது தப்பு இல்ல, நான் யதார்த்தமா கேட்டேன். இவன் கொடுத்து நம்ம வாங்க போறது இல்லை. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? உனக்கு எதுக்கு நான் பணம் கொடுக்கணும், உனக்கு தான் ஜாதகம் பார்க்கறது ஃபீஸ் கொடுப்பேன் இல்லை அப்படின்ட்டான். எப்படி பாருங்க, நான் தான் உனக்கு ஃபீஸ் கொடுக்குறேன்ல, உனக்கு எதுக்கு நான் கம்மி இது கொடுக்கணும் அப்படின்ட்டான். இந்த டேபிள ஒற்றே தட்டு 3 நிமிஷம் ஓடி போயிரு ஆபீஸை விட்டு. இப்படித்தான் சொன்னேன். எண்ணி 3 நிமிஷத்துல வெளியே போயிடும். யார்கிட்ட வந்து பேசுற? ஏண்டா ஒரு பேச்சுக்கு கேட்டா, சாமி நல்லா செய்யறேன் சாமின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டேன்னா, நானும் உன்ட்ட வந்து அவங்க நீ வந்து பணம் வந்து உன்ட்ட வந்து வீட்லயா நிக்க போறேன்? எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? இப்படிப்பட்ட பயல்களுக்குலாம் இந்த ஜோதிடத்துல இருந்து அட்வைஸ் பண்ணி என்ன ஒருத்தர் வந்தாரு. ஒரு சின்ன விஷயத்த, நமக்கு நேரம்லாம் பத்தாதுதான். ஏன்னா நான் வந்து இதை பூரா 12 பாவத்துக்கும் திறவுகோல் இருக்கிறது. 12 பாவத்துக்கும் திறவுகோல் இருக்கிறது. இந்த திறவுகளை தெரிந்தவன், அதை அறிந்தவன் ஒருபோதும் பயன்படுத்திக் கொள்ள மாட்டான். தன்னிடம் வந்தவர்களுக்காக அதுலயும் அவன் மனசுல இறக்க இருந்தாதான் இந்த திறவுகோல் கையில் கொடுக்கப்படும். சரியா? 12 பாவத்துக்கும் திறவுகோல் இருக்கு. அப்ப லக்கணத்தை மட்டும் நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. இப்ப நான் ஒரே ஒரு மார்க்கத்தை நான் சொல்லித்தரேன். ஏமா சீதா, ஒண்ணு கிளாஸுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும். எல்லாரும் மியூட்ல போட்டிருக்காங்க, நீங்களும் மியூட்ல போடுங்க. இல்ல வீடியோக்குள்ள வாங்க, இல்ல வீடியோல வந்து உட்காருங்க. ஒரு 4-5 பேர் முகத்தை மட்டுமே வச்சு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? ஆர்வமா வர்றீங்களே, ஏன் உங்க வீடியோக்குள்ள வந்தா என்ன? ஏன் உங்க முகத்தை மற்றவங்க பார்த்தா என்ன ஆக போகுது? ஏன் எதுவும் பிளிசுனி வச்சிருவாங்களா? ஏங்க, ஒரு நல்ல மகான்கள் நம்ம கோவி மாதிரி ஆட்களுடைய
பார்வையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தானங்க சந்தோஷம். கோபியெல்லாம் மனசார பார்த்து நல்லா இருப்பான்னு சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட ஆள்களுடைய பார்வையில் நீங்க விழுந்தீங்கன்னா உங்களுக்கு தானே நல்லது. ஏன் உங்க முகத்தை மறைக்கிறீங்க? எங்களை விட்டுருங்க. நாங்க ஒரு நாங்க ஒரு விதமான ஆளு. என்ன அந்த மாதிரியான ஆளுகள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில உங்களுக்கு விழுந்தா நல்லது தானே. ஏன் முகத்தை வீடியோ மறைக்கிறீங்க? கால் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருப்பாங்க. அதுக்கு குறை சொல்லக்கூடாது. சரியா? இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல 2ஆம் இடத்தை தனஸ்தானம் அப்படின்னு அது என்ன சொல்றான்? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம்னு பிரிச்சிருக்கு. இந்த 2ஆம் இடத்தை தனஸ்தானம் சொல்லும்போது அது குடும்பம். குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள நம்மளுடைய உறவுகள் யாரா இருக்கா? இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், இது குடும்பம். நாம கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல இருக்கும்போது நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம கூட பிறந்தது, நாம, இது பூரா குடும்பம். சில பேர் கூட்டு குடும்பத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அண்ணன் தம்பி 4 பேர் இருப்பாங்க. 4 ரூம்ல தங்குவாங்க. ஆனா ஒரே சமையல்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு கூட்டு குடும்பம். அந்த காலத்துல இருந்தது. அப்ப இப்ப குடும்பம், பொருளாதாரம் அப்படின்றத 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம். நான் பேசும்போதே எப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்க எப்பயுமே ஜோசியம் பேசும்போது 8 கூடவன் 12 போய் மறைஞ்சிட்டான். லக்னாதிபதி 8ல போய் இதாயிட்டான். அப்படி பேசினீங்க வைங்க, நவக்கிரகம் உங்களை கண்டு ஓடி போயிடும். நவக்கிரகம் உங்களை பார்த்தோன்னு பின்னங்கால் பெடல் கூட ஓடி போயிடும். என்ன சொல்லணும்? லக்னாதிபதி, தனஸ்தானாதிபதி, தைரியஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, அந்த அதிபதிக்குரிய மரியாதையை நீங்க கொடுக்க கொடுக்க கொடுக்க, நீங்க 6ஆம் இடத்து அதிபதியே இருக்கட்டும், அதை என்ன சொல்லுவோம்? ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். நீங்க அழகா சொல்லுங்க, ருணஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும் போதே நம்மளை இவ்வளவு அழகா பேசுறானே, இவனுக்கு நம்ம நோயை கொடுக்க கூடாது, இவனை பாதுகாப்போம் இல்லை, 6 கூட உங்களை ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு போயிடுவார். எப்படி பாருங்க, அவர் தூக்கி பேசுனது என்ன? நான் போய் கோபிட்ட போய், கோபி அதான் அவர்கிட்ட அணுகுமுறையில போய், கோபி இந்த மாதிரி இருக்கும் கோபி, பண்ணணும் கோபி. சார் விஜய் ஸ்ரீனிவாசன் ஐயா, இப்பதான் பார்த்தேன். வணக்கம். மியூட்ல போடுங்க. என்ன அப்ப அந்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் வாக்குஸ்தானம்னு வச்சிருக்கான். நீங்க ஒருத்தன் போய் நானே போறேன், எங்க கஜலட்சுமி இருக்கு, கஜா அத அந்த அடுக்கு பணியில நீ வச்சிருக்க அந்த காசை எடுத்துட்டு வா அப்படின்றதும், அந்த அந்த தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த பிளேட்ல போய் கேட்டேன். அதுவே செய்யும் கலட்டு போய் அந்த ஒண்ணு அதிகாரம் பண்றேன் பாருன்னு அந்த செம்பு தண்ணி எடுத்து வஞ்சிக்கிட்டே கொடுக்கும். இவன் தண்ணியை குடிக்கும் போதே குறையடிக்கும். சொல்றேன். அப்படியே போகும்போது, கஜாமா எப்படி இருக்கீங்க, எங்க மாப்பிள்ளை எங்க போயிருக்காரு, பிள்ளைகள்லாம் எங்க போயிருக்கு, செல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்கிறேன். அதுவே அன்பா என்ன செய்யும், அந்த செம்ப கழுவி ஐயா வந்திருக்காங்கன்னு சொல்லி அழகா தண்ணி எடுத்துட்டு ஆனந்தமா அந்த தண்ணியை பார்த்து என்ன சொல்லும், அன்பா கொடுக்கும்போது அந்த தண்ணியில அமிர்தம் இருக்கும். எப்படி பாருங்க, உங்களுடைய பார்வைக்குள்ளேயும் இந்த பேச்சுக்குள்ளேயும், அதுதான் தனஸ்தானம்ன்றான், வாக்குஸ்தானம்ன்றான். எவன் ஒருவன் தன் வாக்கில் அந்த இடத்துல இந்த இந்த ஒரு இடத்தை மட்டும் அப்படியே சூட்சமா பார்க்கணும். இந்த 2ஆம் இடத்தினுடைய தனஸ்தானத்தினுடைய நிலைப்பாட்டை செழிக்க வைப்பதற்கு, அல்லது செழிப்பதற்கு, வளர்த்து விடுவதற்கு, அல்லது அதனுடைய நிலையை உயர்த்துவதற்கு என எந்த வீடு காரணகர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க எந்த ஒரு ஜோதிடத்துல நம்ம முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, அவனெல்லாம் நம்மெல்லாம் இப்படியே அவன் பாதார வந்தத்தை அப்படி தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட படைப்புகள். அவன் சொல்றான், உன்னுடைய தனஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய நிதிஸ்தானம் என்ற அந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும்ன்ற. அப்ப இந்த 2ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் எங்க இருக்கு? 9ஆம் இடத்தில் இருக்கிறது. அந்த 9ஆம் இடம் என்ன சொல்லுகிறது? நீ அதை சொல்றான், நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, என்கிட்ட எல்லாம் ரொம்ப கேட்டிருக்காங்க, சாமி
நான் நேர்மையா, நியாயமா, உண்மையா, ஒழுக்கமா, சத்தியமா சாமியே கெதின்னு கிடக்கிறேனே, எனக்கு இவ்வளவு சோதனை ஆண்டவன் கொடுக்குறானே. அவன் கள்ளக்கடத்துல இருக்கான், கஞ்சா விற்கிறான், சாராயம் வச்சிருக்கான், சாக்கடா கடை வச்சிருக்கான். அவன் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறான் சாமி கேட்கிறான். அவன் கேட்கறது நியாயமான கேள்விதானே, நம்ம அது தப்பு சொல்லக்கூடாது. அவன் கேட்கிற அப்ப அதர்மம் பண்ணக்கூடிய, ஒரு கொலைபாதகம் செய்யக்கூடிய, அடுத்தவர்களை அடித்து புடுங்கக்கூடிய ஒரு முரட்டு குணம் படைத்தவன் இந்த உலகத்திலே செழிப்பாக வாழும்போது, நான் இறைவனையே கதி என்று நினைத்து வாழுகின்ற எனக்கு ஏனப்பா இந்த சோதனை? அவனுக்கு முன்னாடி நான்ல நல்லா இருக்கணும். அவன் கேட்கறது நியாயம் தானே. இங்கதான் அவனுக்கு ஏன் இந்த கலியுகத்துல, இந்த காலகட்டத்துல அவன் செழிப்பா வாழ்றான்றது வேற. ஏன்னா அவன் செஞ்ச தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, முன்ஜென்மம் தர்மம், அது அவனுக்கு வழி நிக்குதுன்றது வேற. ஆனால் இந்த ஜென்மத்திலும் நீ நினைத்ததை, உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை நீ அடையக்கூடிய மார்க்கம் என்பது ஒன்று உண்டு. எல்லாத்துக்கும் எல்லாம் உண்டு. நல்லா தெரிஞ்சுங்க. கிரகங்களே ஒருத்தனுக்கு நல்லா இல்லை. அட்டமாதிபதி திசையே நடக்குது. அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, சொல்லி 90 நாள்ல அவனுக்கு வேணுங்கிறத நான் கிடைக்க வச்சிடறேன். ஏன் தெரியுமா? இந்த 12 சக்கரத்துக்குள்ள இருக்கு சாமி நமக்கு வேணுங்கிறது. அதாவது கத்திரிக்காய் கூட்டு வேணுமா, பாவக்காய் கூட்டு வேணுமா, புடலங்காய் கூட்டு வேணுமா, சுரக்காய் கூட்டு வேணுமா, சோறு வேணுமா, நல்ல சாம்பார் வேணுமா, ரசம் வேணும், எல்லாம் இருக்கு. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்கு தம்பி, உனக்கு எடுக்க தெரியல. அப்ப இன்றைக்கு மனித வாழ்க்கைக்கு பொருளாதாரம் என்பது அவசியம். அப்ப தனஸ்தானம் என்ற 2ஆம் இடத்தினுடைய கதவுகள் திறக்கும் போது இதற்கு நிதிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை சர்க்யூட் ஆகணும். அப்ப நீ பாக்கியம் என்ற நிதி நிலையில நீ என்ன தர்மம் பண்ணியிருந்த, நீ என்ன தர்மம் பண்ணிருக்க, நீ என்ன புண்ணிய காரியம் பண்ணிருக்க, நீ இந்த காலகட்டத்தில் தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை எப்படி அடையிற? 9ஆம் இடம் தெய்வம், 9ஆம் இடம் தந்தை, நம் குலதெய்வம், குருமார்கள், பெரியோர்கள், மகான்கள், ஆலயம். அப்ப அவன் சும்மா போக சொல்லல ஆலயத்துக்கு. உனக்கு உரிய ஆலயத்துக்கு நீ போடா, உன் செல்வ செழிப்பு அங்கதான்டா இருக்கு, கதவு திறக்கும். அப்ப நிதிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க்ல இருந்து நமக்கு பணம் வரணும்னா, தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு பணம் வரணும்னா நிதிஸ்தானம் பேங்க்ல பணம் இருக்கணும்ல. 9ஆம் இடம் தானே வங்கி. அந்த வங்கியும் அங்கதான் இருக்கு, தெய்வமும் அங்கதான் இருக்கு. அப்ப நீ சாமி கும்பிடுறா, உனக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அப்ப அருளை பெற்றால் பொருள் தானாக வரும் என்பதை அவன் அடையாளப்படுத்திட்டான். அருள் இருந்தால் பொருள் வரும். நீ பொருளை கொண்டு அருளை அடையவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு பணக்காரன் போய் நான் சாமியை விலை கொடுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு உள்ள போனானா முட்டாள்தனமானது. இந்த பிரபஞ்சத்துக்கே இல்லாத ஒரு விளக்கம். ஆனால் நான் அருளை பெற்றால் சகலத்தையும் அடையக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள பாருங்க. அப்ப தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடியவனுக்கு அந்த 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துடைய அனுக்கிரகத்தை நீ பெறுவாயானால் உன் செல்வ கதவுகள் திறந்து விடும். சிங்கிளா பார்த்தோம்னா, இப்ப காலபுருஷனுடைய லக்னம் என்பது மேஷம், சரியா? இந்த மேச லக்னத்தினுடைய தனஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கிரன், குடும்பாதிபதி யாருன்னா சுக்கிரன், இந்த வீடுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். அதுக்கு ஒரு பெண் ராசி தான். இங்க பாருங்க, மேசம் என்பது ஒரு நெருப்பு ராசி, சரராசி. அது அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்பு. இந்த சோழ் இப்பிறப்பில் இங்க இருக்கிறது, மறுபிறப்பை நோக்கி செல்லும். அதான் அது சரத்துல சூரியனை உச்சப்படுத்தி மேசத்தை வச்சிருக்கான். ஆனா 2ஆம் இடம் என்ற ரிஷபத்துல என்ன சொல்றான்? விளையும் இடம் அப்படின்னு சொல்றான். அதுதான் விளை. மண்ணில் விளைவிக்காத ஒன்றை உண்டு உயிர் வாழ்கின்ற உயிரினங்கள் இந்த பூமியில எதுவுமே இல்லை. மண்ணில் விளையக்கூடிய ஒன்றை உண்டு உயிர் வாழ்கின்ற உயிரினங்கள் மட்டும்தான் நம்ம இருக்கோம். அது எதுவா இருந்தாலும் சரி, மண்ணிலிருந்து முளைக்கிறதான் சாப்பிட வேண்டியிருக்கு, மண்ணிலிருந்து விளையத்தான் சாப்பிடணும். அவன் தான் இந்த உலகத்துல வாழ முடியும். அப்ப அந்த இடத்த, அந்த விளைநிலத்தை எப்படி பிரிச்சிருக்கான்? நன்சை இடம் போன்று, புன்சை இடம் போன்று, மானாவரி போன்று, கரடு மாதிரி, தரிசு மாதிரி மனிதர்களுமே அந்த இடத்துல வச்சிருக்கான், இல்லைங்கிற. ஆனால் நீ ஏன் நன்சை நிலமாக இருக்கக்கூடாது? இந்த நன்சை நிலத்திலே எதை வேண்டுமானாலும் விளைவிக்கலாம் இல்லையா? சார் சரவண பெருமாள் சார், மியூட்ல போடுங்க சார். என்ன? அப்ப எதை வேணுமானாலும் நீ விளைவிக்கலாம். அப்ப இந்த 2ஆம் இடம் அப்படின்றதுல எவ்வளவு அழகா பாருங்க. அந்த வீட்டுல சந்திரனும், அந்த வீட்டுல வேற எந்த கிரகத்துக்கும் நீச்சம் கிடையாது.
சந்திரனை மட்டும் உச்சப்படுத்திருப்பாங்க. அந்த சந்திரன் யாரு? காலபுருஷனுடைய சுகஸ்தானாதிபதி. எவன் ஒருவன் தாயினுடைய அன்பை, தாயின் வாயிலிருந்து வாழ்த்துக்களை பெறுகின்றானோ, தாயினுடைய அந்த வார்த்தைகள் இவனை வாழ்த்துகின்றதோ, அவனுக்கு இந்த பூமாதேவி சகல செல்வத்தையும் தருவாள் அப்படின்றத மறைமுகமா வச்சிருக்கேன். அப்ப அம்மாட்ட யார்கிட்ட நம்ம சாபம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். போய் சாமி சொல்லலாம். பெத்த தாயிட்ட சாபம் வாங்கலாமா? வாங்கிடவே. அப்ப 2ஆம் இடத்தில் சந்திரனத்தை உச்சப்படுத்திருக்கான். ஆனால் இந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரன். ஆனா பாக்கியாதிபதி யாருன்னா குரு. எங்க தனுர் மண்டலத்துல அதனுடைய அதிபதி யாரு? குரு. இந்த சுக்கிரனை எந்த இடத்துல வச்சிருக்கான்? காலபுருஷனுடைய தர்மத்திரிகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 பரணிபுரம் போராடமா வச்சிருக்கான். அப்ப இல்லறத்தினுடைய சிறப்பில் நல்லறத்தோடு வாழக்கூடியவனுக்கு அவனுக்கு சகல விதமான நிலைகளும் கிடைக்கும் என்பது காலபுருஷ தத்துவத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய சூட்சுமம். சமீப காலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் அல்லது சுதாரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது என்ன தெரியுமா? ஷார்ட்டா நான் சொல்றேன். எனக்கு 82ல மந்திர உபதேசம் கொடுத்தாங்க. நான் 87ல திருமணம் ஆகி நான் அமிர்தானந்தமயி ஆசிரமத்துக்கு போறேன். அமிர்தானந்தமயி ஆசிரமத்தோட எனக்கு தொடர்பு 92 வரைக்கும் இருந்துச்சு. அம்மா பக்கத்துல உட்கார்ந்து வள்ளிக்காவுல அம்மா கூடயே இருந்தவன். வருவேன், ஜாதகம் பார்ப்பேன், வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே அங்க போயிடுவேன். இப்படி இருந்தது 92. 92ல நான் ஒரு நிர்வாணிட்ட போய் என்னைய இணைச்சிருச்சு பிரபஞ்சம். அவதூதர் ராஜகோபால் சாமி. அவர் 99 வரைக்கும் என்னைய வளர்த்தாரு. எனக்கு ஸ்பரிச தீட்சை கொடுத்தாரு. இந்த ஸ்பரிச தீட்சை கொடுத்ததனுடைய அந்த காலத்தை இன்னைக்கும் அவ்வளவு பெரிய அதாவது அவதூதர் காற்று, அதாவது காற்றோடு காற்றாக கலந்து பேசக்கூடிய அந்த மனிதர்கள் காலத்தை எப்படி சரியாக கணித்தார்கள் என்பதிலே ஆச்சரியம். எனக்கு இந்த ஸ்பரிச தீட்சை கொடுத்த டைம் 99ல தான் எனக்கு வாசிய தீட்சை கிடைக்குது. அந்த காலத்துல சுவாமிக்கு சமாதி வச்சுட்டு நான் வள்ளநாடு போயிடுறேன். 2001ல எனக்கு வஸ்திர தீட்சை கொடுக்குறாங்க. முறையான தீட்சை வாங்கிடும். ஆனால் நாம எதையும் வெளிக்காட்டிக்கிறாம அமைதியா இந்த ஜோதிடத்தை பார்க்க ஜீவனாம்சம், கடவுள் கொடுத்த ஜீவனாம்சம் செய்து இதுக்கு எந்த ஊர் நேர்ந்துடாம நம்ம இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறோம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்டா, அதெல்லாம் பண்ணியிருக்கேன்டா. அந்த வாசியம் அது கூட என்னன்னா, மகரிஷி என்ன செஞ்சிட்டாரு, 96ல நீங்க ஜோதிட அரசு அப்படின்னு போட்டுக்கோங்கன்னு அவர் கொடுத்தாரு. நிறைய பட்டங்கள் கொடுத்தா எல்லா மாநாட்டையும், அதெல்லாம் நான் எடுத்துக்கல. மகரிஷி கொடுத்தது. எங்க வாசியோ குருநாதர் சொன்னாரு, வாசியோ ஜோதிட அரசுன்னு போட்டுக்கோங்க சாமி அப்படின்னு அவர் கொடுத்தாரு. இது 2 தவிர நான் என் பேருக்கு முன்னாடி ஜோதிட கற்பம், ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட ஏடா நீ முழுக்க இந்த ராசி மண்டலமே உனக்கு என்னன்னு தெரியல, நீ ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட சாம்ராட் போடுற முட்டாப்பட. இந்த ஜோதிடத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் இருக்குமா, அதே ஒரு 3 வருஷம் தான் இருக்கும். இந்த ராசியை முழுசா வாசிக்க கூட தெரியாது. அவனுக்கு பட்டம் அவனாவே கொடுத்துக்கிறான். குருஜி அப்படின்றான், சாம்ராட் அப்படின்றான். டேய் எங்கடா இருந்து வந்தீங்க நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? இதுல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி இருந்து இப்ப சமீபத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு கோயில் கற்ப கிரகத்துக்குள்ள போகணும், பூஜை பண்ணணும்னா சிவாச்சாரியாருக்கு கல்யாணம் நடக்காம, கல்யாணம் ஆகாதவன் கோயிலுக்குள்ள போய் கற்ப கிரகத்துக்கு சூழத்தை காட்ட முடியாது. கல்யாணம் பண்ணி அவனுக்கு அந்த கோயில்ல சில நித்திய சடங்குகள் முடிச்சதுக்கு பின்னாடி தான் கற்ப கிரகத்துக்குள்ளேயே போக முடியும். அப்படிப்பட்ட வேதாந்த ரகசியங்களை, சித்தாந்தங்களை கொண்ட நமது மார்க்கத்துல இந்த ஜோதிடத்துறையில சில புல்லுருவிகள் கல்யாணம் ஆகாதவன் என்ன செய்யறாங்கன்னா, தீட்சை கொடுக்குறேன்னு தீட்சைக்கு எவன்டா எந்த காலத்துல தீட்சைக்கு காசு வாங்கினாங்க? தீட்சைக்கு பணம் கட்டி தீட்சை வாங்கணுமோ? டேய் நீ கல்யாணம் ஆகாத உனக்கு எப்படா, நீ எந்த மகான்ட்டையும் எந்த சாமியார்ட்டையும் எந்த ஒருத்தரையும் நீ இருந்து ஒரு மந்திரம் இது கூட வாங்காதாரு, நீ என்ன தீட்சை உனக்கு என்ன இருக்கும்? ஏன்னா கல்யாணம் ஆகாத உன்கிட்ட தீட்சை வாங்கினா அவன் நல்லா இருப்பானாடா? யோசிக்க. அதுலயும் பணம் கட்டி தீட்சை வாங்கணுமாயா? சுதாரிச்சுக்கோங்க மக்களே. எங்கேயாவது இந்த மாதிரி தீட்சை கொடுக்குறேன்னு சொன்னா வழிய போய் உட்கார்ந்துறாங்க. சரியா? இதை எதுக்கு சொல்றேன்னா விழிப்புணர்வுக்காக சொல்றேன். அப்ப இந்த இடத்துல என்ன, இந்த 2ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் எங்க இருக்கு? 9ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 2ஆம் இடம் இருக்கும் அல்லவா? அந்த 2ஆம் இடத்தினுடைய அந்த திறவுகோள் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது
நீங்க இந்த 9ஆம் இடத்தை எப்படி கைப்பற்ற வேண்டும் இல்லையா? இப்ப சாதாரணமா மேச லக்னத்துக்கு 2 குடைவர் சுக்கிரன், 9 குடைவர் குரு. இந்த குருவும் சுக்கிரனும் நீங்க எந்த ஜாதகம் சொல்லுவாங்க குருவுக்கு சுக்கிரன் ஆகாது, டே எது எதுக்கு ஆகாதுன்னு சொல்லி யாருடா நீ எம்சா? 9 கிரகமும் நல்ல கிரகம் கிடையாது, 9 கிரகம் கெட்ட கிரகமும் கிடையாது. ஆனா அட்டமாதிபதி ஆதிபத்தியம் பெற்றவனே உனக்கு வந்து கோடி கோடியா கொடுக்கறதுக்கும் ஜாதகத்துல அவன் நிக்கிற இடத்த வச்சு நம்ம தூக்கிடலாம். விரையாதிபதியே கொண்டு போய் இப்ப ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கும்பலக்கணத்துல பிறந்தவனுக்கு 2ஆம் இடம் காலவசனம் 12ஆம் இடம். எப்படி? கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடம், காலபுசனுக்கு 12ஆம் இடம். இப்ப இதுல என்ன சூட்சமம் வச்சிருக்கான், இவன் சம்பாதிக்கக்கூடிய அத்தனையும் குடும்பத்துக்காக விரயம் செய்யணும் அல்லது குடும்பத்துக்காக செலவழிக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் 12ஆம் இடம் ஆயிடுச்சு. ஆனா அதே இது இவன் அந்த பொருளாதாரத்தை எங்கு சென்று தேடலாம்? 12ஆம் இடம் வெளிநாடு. அப்ப இவன் வெளிநாட்டுல போய் உட்கார்ந்தா இவனுக்கு அந்த செல்வ செழிப்பு தானா வரும். அதை இவன் குடும்பத்துக்கு நல்லா செலவு செய்யலாம். அழகா வச்சிருக்கானா? இங்க கிரகத்துக்கெல்லாம் வேலை இல்லை. சரியா? இப்ப இதே 2ஆம் இடம், இப்ப மேச லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்றது ரிஷபம், 9ஆம் இடம் என்பது தனுசு. இந்த 9ஆம் இடத்த அதிபதி குரு, 2ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன். இதுக்குள்ள என்ன வச்சிருக்கான்? அந்த குரு சுக்கிரன் எங்கெங்க லிங்க் வச்சிருக்கான் பாருங்க. நிதிஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசுலயே குருவோட வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதே சுக்கிரனுடைய வீட்டுல விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? வேடிக்கை என்ன தெரியுமா? எங்கோ பிறந்த எனக்கு, எங்கோ பிறந்த ஒரு பெண்ணை எனக்கு மனம் முடித்து வைப்பதற்கு உதவி செய்த கிரகம் எது? எங்க 2 பேர்த்தை இணைத்த கிரகம் எது? அதாவது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. வானம் என்று இருந்தால் பூமி ஒன்று இருக்கும் இல்லையா? அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் பிரபஞ்சத்துல வந்து சந்ததி விருத்தின்றதே வரும். அப்ப விண்ணும் மண்ணும் சேர்ந்தால்தான் இந்த பூமியில வந்து உயிரினங்கள் வாழும். அப்ப இந்த ஆண் என்ற சந்ததி சக்தி பெண் என்ற சக்தியோடு இணையக்கூடிய இணைப்பை எங்கேயோ கல்கத்தால பிறந்த பொண்ணு சென்னையில பிறந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிக்கிறான். இவன் முன்ன பண்ண பார்த்தது இல்லை. இவங்க 2 பேரையும் இணைத்தது யார்? கேள்வி கேட்டு பழகணும். இவங்க 2 பேர்த்தையும் இணைக்குது. அப்ப இவங்க 2 பேர்த்துக்கும் பரஸ்பரம் ஒரு தகவல் தொடர்புல வந்து, சரி உங்க பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்க பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சரி 2 பேரும் சந்திப்போம் சொல்லி ஒரு நாள் சந்திக்க போகும்போது அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு 2 பேரும் பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுக்கிடுச்சு. இவங்க 2 பேர்த்தையும் இந்த ஈர்ப்பு சக்தியில கொண்டு போய் இணைச்சது யாரு? இந்த நவக்கிரகத்தினுடைய செயல்பாடு தானே. அப்ப இதுக்கு மூல காரணம் யாரு அப்படின்னா சாட்சாத் குரு பகவான் தான். நீங்க குரு பகவான் எடுத்தீங்கன்னா புனபூசம் விசாகம் புரட்டாதி காமத்திரிகோணத்துல 3/4 பங்கு கொடுப்பார். காமத்திரிகோணத்துல 3/4 பங்கு லௌகிய வாழ்க்கைக்கு குரு பகவான் கொடுக்கிறது. மோட்ச திருவோணத்துக்கு 1/4 பங்கு தான் கொடுப்பார். அதுல என்ன சொல்றான் சூட்சுமத்தை? அவன் காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி. ஆகையால் நீ சிறந்த லௌகியத்தில் இருக்கும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அல்லது கிடைக்கக்கூடிய நன்மையில் 4இல் 1 பங்கை தானம் செய். உன் பிறப்பையே அறுக்கலாம்ன்றான். எப்படி பாருங்க, ரொம்ப அழகா சொல்றான். ஏன்னா புனர்பூசம் விசாகம் புரட்டாதி 3 பாகம் வந்து காம திருவோணத்துல இருக்கு, 4ஆம் பாதம் கடகம் விருச்சிகம் இருக்கு, மோட்ச திருவோணத்துல இருக்கு. நல்லா கவனிங்க. அதே இந்த பூசாம்சம் உத்திரட்டாதின்ற ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை பேசணும்னா நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா பிறப்பினுடைய ரகசியத்தை கையில் எடுத்து மறுபிறப்புக்கு கொண்டு போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லக்கூடியவன் யாரு? நம்ம இந்த ஜாதகத்துல நம்ம நிலையை வச்சு பார்த்துடலாம். மறுபிறப்பு உண்டா இல்லையா? இவனுக்கு அடுத்த பிறப்பு இருக்கா இல்லையா? இதை யாரு காலதேவன் யாரு? அவன் எப்படி தீர்மானிக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் வந்து துலாத்துல போய் சனி பகவானுக்கு உச்சம் கொடுத்தானே, 7இல் சனி திக்பலம் அடைகின்றானே, 7லேயே சனியை உச்சப்படுத்தி இருக்கிறானே, இது எதனால்? ஏன் லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சப்படுத்தி கர்மஸ்தான் எல்லாமே ஒரு கர்மவினையோட தான் உள்ள வந்துடும். அப்போ உன்னுடைய லக்னாதிபதியுடைய நிலையை பற்றி நீ எப்படி அறிந்து கொள்வாய்? நம்ம சொல்றோம் என்னுடைய லக்னாதிபதி லக்னத்துக்கு பஞ்சமத்தில் இருக்கிறார். சரி ரைட்டு, அவர் என்ன செய்வார்? உனக்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு 5ல இருந்தா நீ போட் சூட்டு போட்டு கம்பீரமா ராஜா பாட்டு மாதிரில நடக்கணும். நீ வந்து உடுத்துறதுக்கே ஒட்டு துணி இல்லாம கிழிஞ்ச பணியில போட்டிருக்கேடா. அப்புறம் 5ஆம் இடத்துல இருந்து என்ன செய்ய? நான் ஆனா பெருமை பேசிக்கலாம், நாங்களா ராஜ பரம்பரை சொல்லலாம்டா. நிகழ்காலம் 5ல இருக்கு, வாஸ்தவம் ஏத்துக்கிடுவோம். அப்ப இதுக்கெல்லாம் இல்லை.
இந்த 12 கட்டத்துக்குள்ள பல கோடி சூட்சுமத்தை உள்ள வச்சிருக்கான். உங்க ஜாதகத்துல 2 குடையவர் யார், 9 குடையவர் யாருன்னு எடுங்க. இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இணைப்பு என்ன, இவர்கள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்க. ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிறது. அந்த சாவியை அந்த சாவியை எல்லாம் எடுத்து கொடுத்துரு. அந்த சாவியை எப்படி அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, இதற்குத்தான் நம்ம காலம் பத்தாது. ஆனா மக்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் எப்பயுமே எந்த உயிரும், அதாவது மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, வழியால் துடிக்கும் பசுவை கொள்வது பாவம் அல்ல. ஆனால் நம்ம அதை அப்படி திருப்பி போட்டு பிறப்பால் பிறந்த ஆன்மா கஷ்டப்படுவது நியாயம் அல்ல. என் கோட்பாடு அதான். பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா இந்த பூமியில பிறந்துட்டான், அவன் கஷ்டப்படக்கூடாது. அவனுக்கு எங்கேயோ ஒரு திறவுகோள் இருக்கும். எழுதுறதுதான் மீதி எல்லாம் சில்லறை எல்லாம் கொடுத்துட்டேன். சரிம்மா, கொடுத்துறேன் செந்தாமரை கொடுத்துறேன். மியூட் போடுங்கம்மா செந்தாமரை செல்வி. அவங்க இங்க கவனிக்கிறதே இல்லை, இதை கவனிக்கவே இல்லை. அவங்க அப்ப இதுல இருந்து ஆர்வம் இல்லாமல வரக்கூடாது. இவ்வளவு டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா மைண்டை டைவர்ட் பண்ணிருப்போம். எனக்கு ஒண்ணும் இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து உள்ள பேசுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் இருந்தா அவன் அந்த டைட்டில் விட்டு வெளியே போயிட்டு போயிடுவான். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அப்ப இந்த வாழ்க்கையில என்ன அப்படின்னா, நமக்கு சந்ததி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, சந்ததி. இந்த சந்ததியை எப்படி நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னாலும் வரக்கூடிய சந்ததி கஷ்டப்படக்கூடாது. நீங்க காலபுருஷனுடைய சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம் நம்மளுக்கு அழகா ஒரு பைண்டிங் பண்ணியிருக்காங்க. மாரகஸ்தானம் 7ஆம் இடம், பாதகஸ்தானம் 11ஆம் இடம் சொல்லியிருக்கானா இல்லையா? நம்ம சொல்லல, அவன் சொல்லியிருக்கான். 7ஆம் இடம் மாரகஸ்தானம் தாண்டா, சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் தாண்டா, ஸ்திரத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இப்ப அங்க அதுக்கெல்லாம் போக வேண்டாம். காலபுருஷனுடைய பாதகஸ்தானம் ஆகிய 7ஆம் இடம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தரஸ்தானமா வரும். அதனால அது இந்த மிதுனத்துல பிறந்தவனுக்கு குழந்தை பிறந்தா முதல் குழந்தையை கத்துக் கொடுக்க வாங்க சொல்லுங்க. அந்த பிள்ளை காலத்தால் எந்த சிரமம் இல்லாம வரும். கடகலக்கணத்துக்கு நீங்க கடகலக்கணத்துல யார் பிறந்தாலும் சரி, அவனுக்கு 5ஆம் இடம் என்பது விருச்சிகம். கடகமே பலகால் ராசி, விருச்சிகமும் பலகால் ராசி. இந்த உலகத்திலே அதாவது எண்ணிலடங்கா குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி கடகலக்கணத்துக்கு உண்டு. ஆனால் அவன் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு ஆயுள் பலம் அவனுக்கு கூடும். இந்த 5ஆம் இடம் காலபுருஷன் 8ஆம் இடம்னால அவன் எத்தனை குழந்தையை பெற்றுட்டு வரானோ அவ்வளவுக்கு அளவு ஆயுள் பலத்தை கூட்டும். ஆனால் அதற்கு பலிகடா முதல் குழந்தை. இந்த முதல் குழந்தை அப்படியே இவற்ற காசு பணம் இருக்கும், ஆனா முதல் குழந்தை வேணா ஒண்ணு சொல்லி. அப்ப இதற்கு காரணம் யார்? முதல் குழந்தை. அப்ப இந்த பாதகஸ்தானம், சரளக்கணங்களுடைய பாதகஸ்தானத்தை நீங்க எப்பயுமே கருத்துல வச்சு பேசுங்க. அதை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கங்க. இப்ப நான் சொல்லுவேன், மகர லக்கணத்துல ஒரு குழந்தை பிறந்தது, அது கர்மயோகி. இந்த காலத்தால் யாராலும் அவனுக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு உள்ள போய் செய்ய முடியாது. கர்மா இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும், எத்தனை மணிக்கு அவன் சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், என்ன அவனுக்கு வேணும்ன்றது தீர்மானிக்கிறதே தெரியுமா? காலம். இவன் பெத்த தாய் தகப்பெல்லாம் கிடையாது. அப்ப மகர லக்கணத்துல பிறந்தவனை ஒரு வருஷத்துல பிறந்த முட்டை எடுத்தோன்னே தத்து கொடுத்து வாங்கிருக்கலான்னு. ஏன் தெரியுமா? தகப்பனால நிப்பாட்டாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் மகர லக்கணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்களுக்கு மூத்த சகோதரிகளோ சகோதரனோ இருந்தா இந்த மகர லக்கணத்துக்காரனை தத்து கொடுத்து வாங்கிட்டா அந்த மூத்த குழந்தைகள் அத்தனை பேரும் தப்பித்து விடுவார்கள். காரணம், மகர லக்கணத்தினுடைய பாதகாதிபதியாகிய செவ்வாய் அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்பதால் மகரத்தில் பிறக்கக்கூடிய மூத்த குழந்தைகளை அத்தனையுமே கஷ்டப்படுத்தி விடுங்க. இப்படி சரலக்கணங்களுக்கு இந்த 11ஆம் இடத்தை பாருங்க, அதுக்குள்ள ஒரு மர்ம புதையல் இருக்கிறது. அது வெவ்வேறு குணங்களில் தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகளை பாதிக்கிறது. பாதகஸ்தானம், இந்த பாதகஸ்தானத்தை எப்பயுமே அவன் பெருசா லாபஸ்தானம்னு சொல்லி கொண்டு போயிறாங்க. பாதகாதிபதி தசை நடக்கு அப்படின்னா அந்த தசையில் கொடுக்கக்கூடிய நன்மைகளை அத்தனையுமே அதன் ரீதியாவே ஒரு பாதகத்தை கொண்டு நிறுத்தும். அப்ப அதை என்ன செய்யணும் அப்படின்றது, ஏன்னா நேரம் காலம் என்பது நமக்கு என்ன செய்யுது, இன்னும் நிறைய விட்டாச்சுன்னா நம்ம வாட்டுக்கு இரவு கூட பேசிக்கிட்டு இருக்கோம். நேரம் இல்லை,
ஏன்னா எனக்கு இந்த 8 இன்னொரு வகுப்பு இருக்கு. காலபுருஷ தத்துவ வகுப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 3 பேச்சா இருக்கு. அடிப்படை, இளநிலை, முதுநிலைன்னு சொல்லி 3 இது இருக்கு. அது நடந்துகிட்டு இருக்கு. காலபுருஷ தத்துவ வகுப்புல படிக்கிறாங்கன்னா நீங்க வாங்க. இதுல நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. நான் கமர்ஷியலா பேச மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு இடத்துலயும் பொது மேடையில கூட நான் என்னை பத்தி நீ என்கிட்ட படிக்கவான்னு அழைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த காலபுருஷ தத்துவம் என்ற இந்த 12 கட்டத்தை நீங்க சரியா வெறும் கட்டத்துக்கு பலன் கிரகங்கள்லாம் இல்லை, வெறும் கட்டத்துக்கு பலன். இதை கத்துக்கிட்டீங்கன்னா யார் வந்தாலும் நீங்க இலகுவாக அவங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லலாம். நான் சொல்வது நம்ம புரிஞ்சுக்கிட்டதால நம்ம தெரிஞ்சுக்கிட்டதால அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச கோயில் இப்ப கோபி போய் பார்த்த கோயில் வணங்கின கோயிலை தான் கோபிட்ட வந்து வர்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். இங்க இருந்து நீ மானசரோவர் போ, ஹரிநாத்துக்கு போ, அமர்நாத்துக்கு போன்னு சொல்ல முடியுமா? எவனாவது நமக்கு தெரிஞ்சுக்காருங்க. நாமெல்லாம் ரொம்ப புண்ணியவான்கள். தமிழ்நாட்டுல பஞ்சபூத சக்திக்குரிய அனைத்து கோயில்களும் இருக்கிறது. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்குரிய கோயிலுக்கு போங்க, அங்க உங்களுக்கு கிடைக்கும். யார் யாரை வணங்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. மாறாக அது ஒரு ஜாதகத்துக்கு இப்ப காலபுருஷனுடைய 1, 5, 9 என்ன செவ்வாய்ச்சூரியன் குரு. இவன் மேசத்துல ஒருத்தன் பிறக்கிறேன். அவன் போய் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை கோயிலுக்கு போனா அவனுக்கு அருள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவன் யோகாதிபதி. ஆமாற பாதகாதிபதி ஆகிய சனியோட கிழமையில தான் போய் கும்பிடுவேன்னா புனிய வச்சு குத்தத்தான் செய்யும். சரியா? உனக்குரிய நாள்ல போய் வணங்குடா, தெய்வம் உனக்கு அள்ளி கொடுக்கும். என்ன? அப்போ உனக்குரிய நாளை பாரு. உன்னுடைய 1, 5, 9 ஏடு. அதை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? அதை சக்தி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம்? அதை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? அது உன்னைய காப்பாற்றும். என்ன? அப்ப 2ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் அவரவர் லக்கணங்களுக்கு இணைச்சு பாருங்க. அதுக்குள்ள ஒரு மர்ம புதையல் இருக்கிறது. நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்ற ஒரு அற்புத சக்தி அதற்குள் இருக்கிறது. இது என்ன சொல்ல, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரத்தை பத்தி தான் நான் உங்கள்கிட்ட பேசலாம். எல்லாத்துக்கும் ஒரு துறவுகள் இருக்கு சாமி. துறவுகள் இல்லாம ஒருபோதும் நீங்க திறக்க முடியாது. நல்லா தெரிஞ்சு. ஆனால் சராசரியா நான் எல்லாத்துலையும் சொல்றது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்துல நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 10 ரூபாயில அல்லது 100% ஒரு 5% மட்டும் எடுங்க. ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு ஒரு 2.5% கொடுங்க. ஆதரவற்ற குழந்தைகள் எங்க இருக்குன்னு பாருங்க, அவங்களுக்கு ஒரு 2.5% கொடுங்க. இதை மட்டும் செஞ்சு வாங்க. இந்த உலகத்தில் நவக்கிரகங்கள் அனைத்தும் எவ்வளவுதான் கடுமையான ஒரு சூழலா இருந்தாலும் சரி, நவக்கிரகங்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கர்ம வினையை வெல்ல கூடிய மார்க்கத்தை உங்களுக்கு காட்டிடும். இதுதான் சனி பகவான். எது என்னன்னா, கர்மத்தை நிலைநிறுத்துகின்ற தனித்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரே கிரகம்னா சனி பகவான். அதை நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நவக்கிரகங்கள் உங்களுக்கு, நீங்க எந்த லக்கணத்துல பண்ணாலும் சரி, நவக்கிரகம் உங்களுக்கு எப்போதும் வழிகாட்டும். என்ன நண்பர்களே, இனி ஒரு நேரம் கிடைச்சுன்னா நம்ம பேசுவோம். நம்ம இனிய மாலை நேரத்தில் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு எனது நன்றி காட்டி, நன்றியோடு அவரை வணங்கி, உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம்பர் சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 100வது நாள். அதாவது 100 என்பது சாதனை. எனவே ஜோதிடத்தில் ஐயா சாதனை புரிந்த ஐயா இன்று. மேலும் 100 என்பது கூட்டினால் 1 என்றால் சூரியன் என்றால் தலைமை. எனவேதான் ஜோதிடத்தின் தலைமை பொன்னையா சுவாமி ஐயா அவர்கள். மேலும் இன்று 10/4/2026 கூட்டினால் 6 என்பது சுக்கிரன். மேலும் இன்று வெள்ளிக்கிழமை, அதுவும் 6. எனவே சுக்கிரன் கூட்டமைப்பு, சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. இன்று பங்குனி 27, கூட்டுத்தொகை 9 என்பது நவகிரகம். அதே மகரிஷி என்பது 9 எழுத்து ஆங்கிலத்தில் வருகிறது. மேலும் இன்று அஷ்டமி என்பது 8, மகரிஷி பொன்னையா என்பது 8 எழுத்து கொண்டது. மேலும் இன்று சித்தம் நாமயோகம், அதாவது யோகி அஸ்வினி முதல் நட்சத்திரம். அதே போல ஜோதிடத்தின் தந்தை ஐயா முதல்தான். மேலும் இன்று கௌளவ கரணம்,
அதாவது 4 எடுத்து கொண்டது. 4 என்பது ராகு. எனவே இன்றைய வகுப்பு பிரம்மாண்டமாக இருந்தது. இன்று உத்திராடம் 21வது நட்சத்திரம். 21 கூட்டினால் 3. 3 என்பது குரு. இன்றைய குரு ஐயா தான். இன்று அமிர்த யோகம். எனவே ஐயா இன்றைய வகுப்பு அமிர்தம் போல் அள்ளி கொடுத்துள்ளார். ஐயாவுக்கு இக்கூட்டமைப்பு சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைவரை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.